ஹாய் காய்ஸ். ஸோ என்ன பார்க்க போறோம்னா, லொட் சைஸ் எப்படி கால்குலேட் பண்றது? ரைட். குறிப்பிட்ட அளவு ரிஸ்க் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஆர்டர் பிளாக்கோட சைஸும் டிஃபரன்ஸ் ஆக போகல, என்னோட லோட் சைஸும் டிஃபரெண்ட் ஆகணும். ஸோ ரிஸ்க் வந்து ஒரே அளவுல இருக்கணும். லோட் சைஸ வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றது தான் கேள்வி. ஸோ அதை என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். MT5 போயிட்டு நீங்க உங்களோட சார்ட்ட எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். இந்த சார்ட்ல நீங்க எதிர்பார்க்குறீங்க, இந்த இடத்துல இருந்து நான் வந்து செல் லிமிட் ஆர்டர்ஸ் வந்து போடணும். பட் இந்த ஏரியாக்குள்ளார நான் ஒரு $50 தான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்றீங்க. உங்களோட டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடம் எக்ஸா ஒர்க் ஆகும். அப்ப இந்த இடம் வரைக்கும் நான் வந்து என்ன பண்றேன்? டார்கெட்ட வந்து ஃபிக்ஸ் பண்றேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா எடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்க. இப்போ இதுக்குள்ள நான் $50 போடணும்னா எப்படி போடணும்? எப்படி அதோட ரொட்ட வந்து கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். கண்ட்ரோலோட எண் குடுத்தீங்கன்னு சொன்னா நேவிகேஷன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர்ன்னு ஒண்ணு வச்சிருக்கேன். ஸோ இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இன்புட்ல வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் அமௌண்ட் குடுத்துக்கோங்க. நீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போறீங்களோ, அந்த அமௌண்ட் இதுல குடுத்துக்கோங்க. இதுல ஷோ பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஷோ பாயிண்ட்ஸ மாத்தி ஷோ பிரைஸஸ்ன்னு குடுத்துட்டு ஓகே பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி வந்துரும். ரைட். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க் இதுல காட்டும். ரைட். இதுல சேஞ்ச் பண்றேன்னா, நீங்க இதுல வச்சு 100 டிகிரி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாத்திக் கொள்ளலாம். ரைட். வாட்டெவர் எப்படி வேணாலும். சரி. இப்போ வந்து உங்களோட ரிஸ்க் வந்து $70. என்னதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ நான் மாத்தி மாத்தி வச்சாலும், எனக்கு வந்து $70 தாண்டி போகக்கூடாது. என்னோட லாட் சைஸ் வந்து ரிவர்ஸ் கால்குலேஷன்ல வரணும். அவ ஷார்ட்ட குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட பொசிஷன் வந்து இந்த ரெக்டாங்கிள் தான் நீங்க எதிர்பார்த்தது. மார்க்கெட் வந்து திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல 3 பிரைஸஸ் இருக்கும். இது வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடிய இடம். உங்களோட ட்ரேட வந்து நீங்க ஓப்பன் பண்ணக்கூடிய என்ட்ரி பிரைஸ், நீங்க வைக்கக்கூடிய டார்கெட் பிரைஸ். இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து, ஓப்பன் பிரைஸ் இதுல இருக்கும். அதே மாரி லோட் சைஸ் வந்து 0.72 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 5.29 அப்படின்னு காட்டும். இதுல பார்த்தீங்கன்னா, எஸ்எல்க்குரிய பாயிண்ட்ஸ் உங்களோட ரிஸ்க் எவ்வளவோ அந்த அமௌண்ட் வந்து இதுல காட்டியிருப்பீங்க. இப்ப பாருங்க, நான் எஸ்எல்ல வந்து நான் கொஞ்சம் தூரமா வைக்கிறேன். ஃபுல்லா நான் தூரமா வைக்கிறேன். வச்சாலும் என்னோட லோட் சைஸ குறைச்சிட்டு, உங்களோட அமௌண்ட்ட வந்து என்ன பண்ணும்? அதே அளவுல வச்சு மெயின்டெயின் பண்ணும். நான் என்னோட ஸ்டாப் லாஸ நான் பக்கத்துல கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா வந்து என்ன பண்ணும்? லோட் சைஸ இன்கிரீஸ் பண்ணும். ரைட். ஆனா அமௌண்ட் வந்து சேம் அமௌண்ட்டா வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் இட். இப்படி தான் வந்து லோட் சைஸ வந்து கால்குலேட் பண்றது. இப்ப என்ட்ரி அடிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா வந்து, உங்களுக்கு ஓப்பன் பிரைஸ் தெரியும். ஸ்டாப் லாஸ் பிரைஸ் தெரியும். அதே மாரி டிபியும் தெரியும். ஸோ மார்க்கெட் வரவிட்டு நீங்க டைரக்ட்டா செல் என்ட்ரி போனாலும் சரி, இந்த இடத்துல ஒன் டிக் ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல உங்களுக்கு லோட் சைஸ வந்து காட்டும். ஸோ ஓப்பன் பிரைஸ் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, லோட் சைஸ் 0.88ன்னு காட்டுது. ஸோ அந்த 0.88 வந்து இந்த இடத்துல குடுத்துக்கோங்க. நீங்க மார்க்கெட் இதே பிளேஸ்ல நிக்குது அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா செல்லிங் வந்து போலாம். அப்படி இல்லாட்டி, நீங்க என்ன பண்ணணும்? செல் லிமிட் தான் வந்து போடணும். ரைட். இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. செல் லிமிட் 0.88 காட்டும். இதுல என்ன அமௌண்ட் குடுக்குறீங்களோ, அதே லோட் சைஸ் தான் இதுலயும் வந்து காட்டும். எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல 1.5 இல்லாட்டி 1.2ன்னு போடுறேன். சரி. இப்ப நான் ரைட் கிளிக் பண்ணேன்னு சொன்னா, இங்க நான் என்ன குடுத்தது? 13.20 குடுத்துக்கிறேன். 13.20ன்னு காட்டுது. ரைட். இதுல நான் ஒரு 5 குடுக்குறேன். மறுபடியும் நான் ரைட் கிளிக் பண்ணேன்னு சொன்னா, இந்த இடத்துல எனக்கு லோட் சைஸையும் காட்டிக்கொள்ளும். ஸோ நான் குடுக்க வேண்டியது 0.88. இந்த இடத்துல எனக்கு லோட் சைஸ் வந்து காட்டுது. ரைட். 0.88 ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல செல்லிங் ஆர்டர போட்டாச்சு. ரைட். ஸோ நான் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து குடுக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து பிரைஸ் வந்து இதுல இருக்குது தெரியும். ஸோ நீங்க போட்ட ஆர்டர வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. இதுல மாடிஃபை ஆர்டர் காட்டும். என்ட்ரி பிரைஸ் இது. கரெக்ட். அதே மாரி ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல பிரைஸ் காட்டும். 1.3339. ரைட். அதே மாரி உங்களுக்கு டிபி வந்து காட்டும். இந்த இடத்துல டிபி குறியது காட்டும். 1.32806 குடுத்துட்டு நீங்க மாடிஃபை குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல டிபியும், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸும் விழுந்துரும். ஸோ ரைட். உங்களுக்கு இந்த கால்குலேட்டர் வேணும் அப்படின்னு சொன்னா வந்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் ஒண்ணு தாங்க. கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் ஒண்ணு தாங்க. ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதுல இருக்குது. ரைட். See you guys.